வலுவான பொருளாதார அடிப்படைகள் மற்றும் அதிகரித்து வரும் வெளிநாட்டு முதலீடுகள் காரணமாக அமெரிக்க டாலருக்கு நிகரான மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு இந்த ஆண்டில் புதிய உச்சத்தை தொடும் என்று பொருளாதார வியூக வல்லுநர்கள் கணித்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் ஈரான் போர் பதற்றத்தால் உலகளாவிய சந்தையில் ரிங்கிட்டின் மதிப்பு 4 விழுக்காடு சரிந்த போதிலும் தற்போது அது மீண்டும் மீட்சியடைந்து $1 3 ரிங்கிட் 88 காசு எனும் நிலையை நோக்கி முன்னேறி வருகிறது. மலேசியாவின் உறுதியான பொருளாதார வளர்ச்சி, முறையான நிதி மேலாண்மை, எண்ணெய் முதல் தரவு மையங்கள் வரை பரந்து விரிந்துள்ள பன்முகத்தன்மை கொண்ட பொருளாதாரம் ஆகியவை ரிங்கிட்டின் பலத்திற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. குறிப்பாக அமேசான், அலிபாபா, ஆரக்கல் போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் மலேசியாவை தரவு மையங்களின் மையமாக தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது ரிங்கிட்டிற்கு கூடுதல் வலு சேர்த்துள்ளது. மலேசியாவின் பொருளாதாரம் கடந்த ஆண்டின் 5.2 விழுக்காட்டு வளர்ச்சியை தொடர்ந்து இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் எதிர்பார்ப்பை விட அதிகமாக 5.5 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் உலகளாவிய தொழில்நுட்ப சந்தையுடனான மலேசியாவின் நேரடி தொடர்பு ஆகியவை பிராந்தியத்தின் பிற நாணயங்களை விட ரிங்கிட்டை சாதகமான நிலையில் வைத்துள்ளதாக டாய்ச் வங்கி மற்றும் OCBC வங்கி வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த சாதகமான சூழலால் ரிங்கிட் இந்த ஆண்டு டாலருக்கு நிகராக 3 ரிங்கிட் 85 காசு முதல் 3 ரிங்கிட் 90 காசு வரையிலான வலுவான நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.